Hello guys, welcome back to Extra Anime 7. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Perfect World அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட previous எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டைரக்டா நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோமா? போன எபிசோடோட கடைசில நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ ஹோலி சாக்ரிஃபைசிங்காக ட்ரைனிங் எடுக்கும்போது திடீர்னு ஒரு இடம் உருவாயிருக்கும். அந்த இடத்துக்குள்ள போயிட்டு ஹீரோ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும்னு போயிருப்பான். திடீர்னு அந்த இடத்துக்குள்ள லைஃப் சேவரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை சுத்தி வளைச்சிருக்கோம். டேரக்டா அவங்களால கடவுளா மாற முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ நிராகரிச்சிருப்பான். இன்னைக்கான எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஒரு ஸ்பேஸுக்குள்ள ட்ரைனிங் பண்ணியிருந்தால அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு ஹெவன்லி கார்ட்லயுமா சேர்ந்தவனுங்க ஏதோ ஒரு ஃபார்மேஷனை ஹீரோவை தடுக்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபார்மேஷன் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய மணி மாதிரியானதை உருவாக்குது. நெதர்லாண்டை சேர்ந்தவனும் அந்த காட் டெம்பிளை சேர்ந்த ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழி அந்த ஃபார்மேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹெவன்லி கார்ட்லயுமா சேர்ந்தவன் திரும்பி நெதர்லாண்டை சேர்ந்தவங்க கிட்ட எதுக்காக அந்த பொடியனுக்காகலாம் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் நம்ம அமைக்கணுமா என்ன, அவனை டேரக்டா பிடிக்கிறது எப்படி இருக்கும்? அந்த ஹுவாங் இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய பெல்ஸோட சவுண்ட்ஸ்னால அவன் கண்டிப்பா மென்டலி அஃபெக்ட் ஆவான். ஒருவேளை அவன் மயக்கமாடைய கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் அவனை பிடிக்கிறது சுலபமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட சீனை கட் பண்ணா இன்னொரு பகுதியில் ஹீரோ கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு முன்னாடி உருவான அந்த ஸ்பேஸ்னால என்னோட ட்ரூ எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால என்னால ஹோலி சாக்ரிஃபைசிங் ரிலீமை சீக்கிரத்தில் அடைய முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு 4 கை மாறியானது வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஹீரோ ஹோலி சாக்ரிஃபைசிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுறான். நான் இப்ப ஹோலி சாக்ரிஃபைசிங் டொமைனை முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெனகேட பேஸ் பண்ணி போற மாதிரி இதுலயும் இன்டென்ட் டொமைன்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை இப்படியே கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வெளியே வந்தவன் வந்த அடுத்த நிமிஷமே சும்மா இருக்காம வானத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு மேகத்தை பாக்குறவன் அதை அப்படியே அந்த இடத்துக்குள்ள தன்னோட கைக்குள்ள இழுக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ இழுத்த உடனே அந்த இடத்துக்குள்ள இருந்த மேகம் இப்ப காத்தா கரைஞ்சு ஹீரோ கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்கு. இந்த ஹோலி சாக்ரிஃபைசிங் ரிலீம் ஹெவன்லி காட் ரிலீமுக்கு சமமா இருக்குமா? என்னால இப்ப நினைச்ச நேரத்துக்கு ஸ்டார்ஸ்க்கு நடுவுல போயிட்டு ஒரு ஸ்டார் தூக்கிட்டு வர அளவுக்கு சக்தி இருக்கு. இல்ல இந்த பாதாள உலகத்தை டைரக்டா போயிட்டு அழிக்க முடியும்னால என்னால முடியும். அதே சமயத்துல ஹெவன் அண்ட் எர்த் இது ரெண்டுத்தையுமே என்னால சுலபமா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்டோன் ஸ்பிட் எழுந்துரு என்ன திரும்பியும் தூங்கிட்டியான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ நான் அந்த ஹோலி சாக்ரிஃபைசிங்க முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா இடமும் ஒரு மாதிரி விசித்திரமா எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு மணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற ஸ்டோன் ஸ்பீட் அதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் உன்னை மென்டலி அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. பார்த்து ஜாக்கிரதைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள செக் பண்ணி பாக்குறான். ஓ, விருந்தாளிகள் வந்திருக்காங்களா? ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, சாட்டிஸ்ஃபை படுத்துறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹெவன்லி கார்ட்ஸ் நோக்கி ஹீரோ போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்ப ஹெவன்லி கார்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை தான் காமிக்கிறாங்க. அடடடடே பரவாயில்லையே, எனக்காக 2 பேர் இந்த இடத்துக்குள்ள ஒரு மணி உருவாக்கி இருக்கீங்க. இந்த பெல் 2 வாட்டி ஒலிக்கிறதுனால என்ன தோக்கடிச்சலாம்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா நீ வெளியே வந்துட்டியா? நெதர்லாண்டை சேர்ந்தவன் அவனோட ஆரா இதுக்கு முன்னாடி இந்த விட ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து டிராகன் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொட்டையோ அந்த இடத்துக்குள்ள இருந்து மாறி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். சண்டையோ பயங்கரமா போய்கிட்டு இருக்க. ஹீரோ அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. 2 பேருமே பின்னோக்கி தள்ளப்படும் போது திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஜாடி யூஸ் பண்றான். அப்சர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதால அப்சர்வ் பண்ணப்படுறான். ஒரு சின்ன மின்மினி பூச்சி நம்ம தான் பிரகாசமா இருக்குன்ட்டு நிலவை மறைக்க போச்சான். அந்த மாதிரி இருக்கு. நெதர்லாண்டை சேர்ந்தவன் ஷீகோட உடல் ரொம்பவே முக்கியமானது. அந்த மாதிரியான உடல் கண்டிப்பா மேம்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால நீங்க எங்களோட நெதர்லாண்டுக்கு அவனோட உடம்ப கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது கேட்கிற காட் பேலஸை சேர்ந்தவன் நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிடுறான். திடீர்னு அவன் கையில இருந்து அந்த பவுல் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதை ஒட்டச்சிக்கிட்டு ஹீரோ அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ டிராகன் செதில் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. டிராகன் செதிலுக்குள்ள இருந்து டிராகன் வெளியே வருது. அந்த வேகத்துக்கு அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடியை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு மோத வர டிராகன் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவனையும் பின்னாடி தள்ளி விட. சொட்ட உனக்கு இப்ப புரியுதாடா யாரு அந்த மின்மினி பூச்சி, யாரு அந்த மூன் அப்படிங்கிறது? காட் பேலஸை சேர்ந்தவனும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் காயத்தோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஸ்வாட தன்னோட கையில எடுக்க. தன்னோட தண்டர் ஆர்மரா கூட ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோ அவனை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஹெவன்லி காட் ரிலீமை சேர்ந்த 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த பெல்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்க. அது ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே வானத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு போர்ட்டல் உருவாக அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சுனாமி உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான தண்ணி வந்துகிட்டு இருக்கு. 2 ஸ்பேஸையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே கீழே இருக்க எல்லா இடத்தையுமே ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டர் தையூன் ஹோலி வாட்டர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ நீங்க என்ன மட்டும் கொல்லணும்னு நினைக்கிற, என்ன கொல்லணும்ன்றதுக்காக இந்த சின்ன உலகத்தை
கூட பார்க்காம அதையும் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான லிவிங் கிரியேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்ட்டு கடுப்பாகிற ஹீரோ நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட ஹோலி ஏரோஷன் வாட்டரை வெளியே ரிலீஸ் பண்றான். அந்த வாட்டரும் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்க. ஹீரோ கையில தண்டர் பவர்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு வானத்தை நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. தண்டர் பவர்ஸ் அந்த ஏரோஷன் வாட்டர்ஸ் ரெண்டுமே ஒன்னு சேர ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய சுனாமி மாதிரி உருவாக்கிட்டு இது இன்னொரு பக்கம் எதிர்த்துட்டு போய்கிட்டு இருக்க. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு ஹெவன்லி காட் ரிலீமஸ் சேர்ந்தவனுங்களும் அந்த இடத்துக்குள்ள இருந்து பயத்தோட இருக்க. அதே சமயத்துல ஹீரோ திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட டிராகன் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஒரு பெரிய எனர்ஜி பில்லரை வாட்டர்ல அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அது ஒரு பில்லர் மாதிரி எழும்பி காட் பேலஸ் சேர்ந்தவன அப்படியே அந்த தண்ணிக்குள்ள அழுத்தி எடுத்துட்டு போயிடு. அவன் அப்படியே அந்த எரோஷன் வாட்டர்னால ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடறான். இதை பார்த்துட்டு நெதர்லாண்டை சேர்ந்தவ பயந்துகிட்டு இருக்கான். ஹீரோ சடனா அவனுக்கு கழுத்துக்கு பின்னாடி கத்திய வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றான். ஹீரோவும் கொல்லாத அமைதியா இருந்துகிட்டு இருக்க. உன்னோட தலைமை ரொம்பவே அற்புதமானது. உன்னோட அந்த சில தவறான முறைகளை மாத்திக்கிட்டு எங்களா கூட ஒருங்கிணைறது மூலமா உன்னால உனக்கான மரியாதையை ஏற்படுத்திக்க முடியும். அதே சமயத்துல இந்த 3000 கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய திறமையான எல்லா கலைகளையும் உன்னால கத்துக்க முடியும். அது சரி, எனக்கு இவ்வளவு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ எதுக்காக பின்னாடி எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில எனர்ஜியை கேதர் பண்ணி ஒரு அட்டாக்க பண்ண அவன் நவுந்துறான். பின்னாடி இருக்க ஃபார்மேஷன்ல அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய சவுண்ட் வேவ் ஒன்னு உருவாக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல தப்பிச்சு போற நெதர்லாண்டை சேர்ந்தவன் திரும்பிய எனர்ஜிஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். விடுவனா மாப்பிளன்ட்டு இன்னொரு பக்கம் ஸ்பாட்ஸ்ல பவர்ஸை கேதர் பண்ற ஹீரோ அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான தண்டர்ஸோட அந்த இடத்துக்குள்ள தயாராகிறான். எவனும் அட்டாக் பண்ண ஹீரோவும் அட்டாக் பண்ணோட அட்டாக்கை தாண்டி ஹீரோவோட ஸ்லாஷ் போயிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை ஒரு அடியில கொன்னுடுது. அவனும் அப்படியே மட்டையாகி கீழே விழுக சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸ் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சு உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிடுது. இவங்க ஸ்பேஸை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி இருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவன் ஸ்டோன் ஸ்பிக்கிட்ட இந்த மொத்த ஃபார்மேஷனையும் அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதாவது எக்ஸிட்டை மொத்தமா க்ளோஸ் பண்ண சொல்றான். அதான் வெளியே போறதுக்கு வழியே இல்லாத மாதிரி. நான் உள்ளுக்குள்ளார இன்னும் சில ஹெவன்லி காட்ஸ் ரிலேமா சேர்ந்தவங்க இருக்கதா செய்வாங்க. ஹீரோவும் அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்டோன் எடுத்துக்க அவங்க ரொம்ப நேரமா நம்மள தேடி தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே அவங்க இடத்துக்கு போனா என்ன, இமார்டல் பேலஸ் அண்ட் நெதர்லாண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பத்தி என்ன நினைக்கிற? அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹெவன்லி காட்ஸ் ரிலேமா சேர்ந்தவங்களையும் நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தயாராகிறான். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனோட ஆரம்பத்தில் ஏதோ ஸ்னோ இருக்கக்கூடிய பகுதியை தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஸ்டோன் ஸ்பிட்டும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்தையே தான் இப்போ திரும்பவும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள ஸ்டோன் ஸ்பிட் ஹீரோ ரெண்டு பேருமே மின்னல் வேகத்தில் பறந்து போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளா இந்த இடத்துக்குள்ள பறந்துகிட்டே இருக்கேன். ஹோலி சாக்ரிஃபைசிங் பத்தி இப்போ நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோலி சாக்ரிஃபைசிங் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன், அதாவது கடலோட ஏற்ற இறக்கம், அப்படி இல்லைன்னா மூன் ரைஸ் ஆகிறது மறையிறது, இந்த மாதிரியான விஷயம் தான். இதே போலவே ஹெவன்லி காட் ரிலீமோட பவரும் 2 நாள் இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு 4 நாள் வரைக்கும் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹெவன்லி காட்ஸை கொல்றது தான் உன்னோட டார்கெட்னா அதுக்கு டைரக்டா நம்ம வெளியே போலாமே, எதுக்காக இவ்வளவு தூரம் பயணிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ. அந்த தையூன் ஹோலி வாட்டர் வரும்போது அந்த ஃபார்மேஷன் நீ அழிச்சல்ல, அப்போ உனக்கு ஞாபகம் இல்லையா அந்த தையூன் வாட்டர் எந்த இடத்துக்குள்ள இருந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு? அது இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்குள்ள தேடி வந்த அந்த தையூன் ஸ்டோன் தான். ஆனா என்ன, நீ தான் அதை தேடி கண்டுபிடிக்கல. ஸ்டோன் ஸ்பிட்டோ, ஓ ஆமா இல்ல, நீ அந்த தையூன் ப்ரொஜெக்ஷன் ஸ்டோனை தான் சொல்றியா? அப்ப இந்த முறை கண்டிப்பா அந்த ஸ்டோனை நம்மளால எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. சைட்ல இருந்து எவனோ ஒருத்தர் இந்த குழந்தை ரொம்பவே ஜீனியஸா இருக்கான், இவனை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது, செக்ட் கொடுத்த வேலையை நம்ம செய்யணும்னா அது கொஞ்சம் தந்திரமா தான் செயல்பட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இப்ப சீனை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்தா அந்த இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறான். இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி வச்சிருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஒரு வழியா பழைய இடத்துக்கே இப்ப திரும்பவும் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோ ரோசி இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யாருன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உணவு நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசிக்கிட்டு இருந்தவங்களோட அந்த கண்டென்ட் நல்லா தானே போயிடுச்சு, இதுக்காக நிறுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அவன் ஹீரோ பார்த்து திரும்பிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சின்ன ஏஜ் மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோசியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வாயை விட்டுற ஹீரோ. என்னது பூட்டியான் பவிலனா? என்னோட எனிமீஸ் யாருன்றதை காமிக்க நீங்களே எனக்கு முன்னாடி வந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நான் பேசியிருந்ததுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்ன்ற மாதிரி ஹீரோ கேட்க நம்மளோட வேகத்தை காமிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள யூசான் இங்க பூட்டியான் பவிலனோட ஒரு கார்டன், ரோசியும் அவங்களோட ஒரு க்ளோன் தான். நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுறதுனால அதுக்கு நான் கண்டிப்பா தண்டனையை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய டவர் மாதிரியானது ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. சீல் மாதிரியே இருக்கு, டவர் மாதிரியே இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வர அட்டாக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கண்ணை கூட அசைக்காம அதை டிஸ்ட்ராய் பண்ணி விட அவன் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி தள்ளப்படுறான். ரோசியை தெரியும் அப்படிங்கிறதுனால நான் உன்னை உயிரோட விட்டுறேன், மரியாதையே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஓடிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பியும் தப்பா பேசிக்கிட்டு இருக்க. சீனியர்ன்றதை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஒண்ணுமே பண்ணாத திரும்பி அவன் அடிச்சு பார்க்க விட மூஞ்சி பூரா வீங்கி போய் கிடக்குது. கையை நீட்டிக்கிட்டு யாருக்கு யாருடா சீனியர்? பொண்ணுங்களை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் நீ யாருக்கு சீனியரா இருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ
ஹீரோ அட்டாக் பண்ண வர ஐயோ மன்னிச்சிரு நான் யூசானோட மாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அழகா அப்படியே அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்ணாம நிறுத்திடுறான். பரவாயில்ல அடி மட்டும் விழுந்துச்சுன்னா அடி மூஞ்ச பஞ்சர் ஆகிக்கிட்டு இருக்கோம். என்ன நீ யூசானோட மாமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்பதான் டைட்டில் போடுறாங்க இவன் யூசானோட அங்கிள் அப்படின்ட்டும் இவன் ஹெவன்லி காட் ரிலீவ்ல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அப்பா என்ன அடி கொஞ்ச நாள் விட்டு தான் மூஞ்சி வீங்கி இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயத்தை பத்தி பேச போறாங்க அண்ட் ஹீரோ தேடி வந்து அந்த தையன் ஸ்டோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதே சமயத்துல ரெனகடி மாட்டல் வீக்லி ஒன்ஸ் தான் வரும். நான் எத்தனை வாட்டி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு அதை பார்க்கணும் தோணிக்கிட்டு இருக்கு. பட் எனக்கே பார்க்கணும் தான் தோணிக்கிட்டு இருக்கு. வந்தாதானே போறதுக்கு. சரி ஓகே கைஸ் வந்த உடனே நான் போடுறேன். யாரும் கவலைப்படாதீங்க. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.